வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெண்டு விதமான சாலட் ரெசிபி பார்க்க போறோம். வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியனுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்ந்ததுல புரோட்டீன் ரிச் சாலட் ரொம்ப ஹெல்தியானது, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இது ஒரு பவுல் சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஒரே பவுல்ல புரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம குடமிளகாலாம் நமக்கு லேசாக ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா போடணும். இப்போ பன்னீர் சாலடுக்கு இன்றைக்கி நான் மில்க் மிஸ் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து இங்கே கொதிச்சிட்ருக்குங்க. பன்னீர் வந்து நம்ம கடையில் வாங்குறதுன்றதுனால ஏதாவது ஃபங்கஸ் ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுருவோம். போட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்ம இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரும் நமக்கு சாஃப்டாகிடும். இப்போ வந்து இங்கே சிக்கன் சாலடுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம குழம்புக்கு ஏதாவது வாங்குகிறோன்னா அதுலேருந்து நம்ம அந்த கொஞ்சம் போன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எலும்பெல்லாம் வந்து குழம்புக்கு வச்சுட்டு கிரேவிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வெறும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவங்கக்கிட்டே நம்ம சொல்லிட்டோம்னா க்யூப்ஸ் ஆட்டம் கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. வெஜிடபிள்ஸ் காய்கறி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும். அது ஒன்றுத்துக்கும் நான் போடுறதுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் போடணுமோ அந்த நேரத்தில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த சாலடுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு மட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ரெசிபிஸ் இன்றைக்கி செய்கிற ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு செய்கிறது சரியாக இருக்குங்க. இப்போ மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட்டுருவோங்க. ஒரு கலந்து விட்டுறலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்க்க வேணாம், எனக்கு காரமே வேணாம்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் அதுக்கு பதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெறுமிளகாத்தூள் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து வர தண்ணியில் தான் நமக்கு சிக்கன் வெந்துட்டுருக்குது. அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு கலந்து விட்டுட்டு திரும்பி மூடி வச்சிடுறேன். அதே மாதிரி பன்னீரையும் நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன். பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது வந்து சுட தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா எல்லா இதுக்குமே நமக்கு எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணி ஒரு 4 நிமிஷத்தில் எடுத்துட்டோம்னா பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு தான் வெந்திருக்கு. இப்போ அதனால் நம்ம ஒரு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு திரும்பி கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஒரு இதழாக நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்துக்குதுன்னா அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம். இதை அப்படியே நம்ம இதழாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இங்கே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி வந்து நமக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ப்ரொக்கோலி சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரொக்கோலி சேர்த்துட்டு ஒரு நமக்கு 4-5 நிமிஷம் ப்ரொக்கோலி கொதிக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் ப்ரொக்கோலி கொஞ்சம் நமக்கு வேகும். இப்போ இங்கே அதுக்குள்ளே நம்ம சிக்கன் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தோன்னே இப்போ நம்ம தெளித்த தண்ணியும் இழுத்துட்டு இப்போ நல்லா ட்ரையாகவும் ஆகிருக்கு. சிக்கனும் நமக்கு நல்லா சாஃப்டாகி வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு பவுலில் எடுத்துடுறேங்க. இப்போ இங்கே ப்ரொக்கோலியும் கீழே எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்க்கவே பிளேட்டில் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. இந்த பக்கம் ப்ரொக்கோலி இருக்குங்க. வெங்காயமும் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே பன்னீர் துண்டுகளில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெறுமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அப்படியே ஒரு புரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வச்சுட்டு இங்கே ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். வெஜ்ஜு சேலடாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் துண்டுகளை அதில் போட்டுடலாங்க. புரட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி ஃப்ரை சிக்கனும் நம்ம இதை மாதிரி தான் ரெடி பண்ணோம். இது மாதிரி பன்னீரும் இதை மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி தான் ரெடி பண்ணணுமா, அப்படியே சேர்க்கக்கூடாதுன்னா நமக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட்டு பழகியாச்சு நம்ம. அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் சிக்கனுக்கு இதை மாதிரியும் செய்யலாம். இல்லைனா சிக்கனை வந்து குக்கரில் போட்டுட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் கொடுத்து ஒரு 3 விசில் 4 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. அதை மாதிரி வேக வச்சிங்கன்னா எப்படியுமே தண்ணி இருக்கும் குக்கருக்குள்ளே. திரும்பி அந்த தண்ணியை நீங்கள் வந்து சுண்டை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சிக்கன் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு ஒன்று சூப்பு செய்ய போகிறீங்க, என்ன ஏதாவது கிரேவி வைக்க போகிறீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அதனால தான் ட்ரையாக இது பண்ணுறதுக்காக கடாயில் போட்டு பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லைங்க. இதை வெந்துருச்சு நமக்கு. இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சேலடுக்கு. இப்போ இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக இந்த சேலடுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெயே சேர்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கிங்க. இதில் இந்த மாதிரி இதழ வெங்காயத்தை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அழுத்தமாக இருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கிறேங்க. கூடவே மஞ்சள் பூசணிக்காவும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து கொடுத்தோம்னா மஞ்சள் பூசணிக்காவை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது இதில் மஞ்சள் பூசணிக்காய்லாம் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற எல்லா காய்கறியுமே பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாக தான் இருக்குங்க. அதேமாதிரி ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ ப்ரொக்கோலி சேர்த்துடலாங்க. இப்போ இதில் போடுற காய்கறி எல்லாமே சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து இங்கிலீஷ் காய்கறியாக, நாட்டு காய்கறிகள்லாம் சரி வராது. இந்த பம்கின் மட்டும்தான் சேர்க்கலாம். இப்போ ஒரு கலந்து விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம கலந்தோம்னா போதும். 2லேருந்து ஒரு 3, ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே 3 விதமான குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 வித குடமிளகாயும் சேர்க்கணும்னு இல்லை. உங்ககிட்ட எந்த குடமிளகாய் இருக்கோ அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கோஸ், என் பையனை கோஸ் வாங்கின்னு வர சொன்னால் சைனீஸ் கோஸ் வாங்கின்னு வந்துட்டான். அதனால் இப்போ அதை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக நம்ம கேபேஜே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பர்பிள் கலரில் கோஸ் கூட கிடைக்கிது, அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் கலராக இருக்கும். இப்போ நான் குடமிளகாலாம் சேர்த்துக்கிறேங்க. இந்த குடமிளகாலாம் கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். ரொம்ப நேரம் முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா அது வந்து அந்த க்ரன்ச்சினஸ்ஸே போயிட்டு அது நல்லாவே இருக்காது. இப்போ இந்த காய்கறிகளுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூளில் நம்மளுடைய விருப்பம், நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த நம்ம ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுருங்க. காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு வழி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று பன்னீரோ ஒன்று சிக்கனோ அதில் இருக்குது. அதனால் இப்போ ஒரு நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இப்போ அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த பக்கமாக இன்னொரு ஸ்பூன் கரண்டி வச்சுருக்கேன். இந்த பக்கமாக ஒரு கரண்டி வச்சு 2 கரண்டியாலும் நம்ம அப்படியே டாஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதில் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு ஒரு கலந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்போ பிளேட்டில். இப்போ சூப்பராக நமக்கு டேஸ்டியான நல்லா சுட சுட சிக்கன் சாலட் வந்து ரெடியாக இருக்குது. அப்படியே கொடுத்தோம்னா பிளேட்டோட சாப்பிட்ருவாங்க. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சிக்கன் வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம பன்னீர் வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 by 1 நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தாங்க. இப்போ அதில் என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்த்தோமோ அதே தான் இதுலேயும் சேர்க்க போகிறோம். அதே ப்ரொசீஜரில் தான். இப்போ கூட நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா அடிஷ்னலாக ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்க்க போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அழுத்தமாக இருக்கிற காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ, மஞ்சள் பூசணிக்காய் ஒரு வதக்கிட்டு திரும்பியும் எல்லா காய்கறியும் இப்போ நம்ம அதில் என்ன ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுமோ அதே தான். சிக்கன் சாலடில் என்ன ப்ரொசீஜரோ அதே தாங்க இதுலேயும். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு சிக்கன் சேர்த்தோம், இதில் பன்னீர் சேர்த்துக்கிறோம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் விட்டு ஒரு கலந்து விட்டுட்டு
இப்போ ரொம்ப ஹெல்த்தியான 2 விதமான சேலடும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்று பன்னீர் சேலடும் சிக்கன் சேலடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். நான் பன்னீர் சேலட் டேஸ்ட் பார்த்துட்றேன். ஆமாம், இது சாப்பிட்டாவே நமக்கு லஞ்சுக்கு எதுவும் சாப்பிடணும்ல, ரொம்பன்னு வேணும்னா நமக்கு சாதம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ சேலட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.